எங்க அப்பாவுடைய மேல் சட்டை பாக்கெட் வந்து ரொம்ப ஆழமா இருக்கும். அவர் உயிரோட இருக்க அதுக்குள்ள எப்ப கைவிட்டாலும் பணம் வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னாலோ, ஏதாவது ஒரு வண்டி வேணும்னாலோ, ஒரு சட்டை வாங்கணும்னாலோ, நான் உழைச்சேன்னா நான் வாங்கிப்பேன். நான் ஒரு வேலைக்கு போறேன், என் கையில கேமரா இருக்கு, நான் ஏதாவது ஒன்று உழைச்சேன்னா நான் வாங்கிப்பேன். ஆனா அப்பா கேட்டு அப்பா வாங்கி தர அந்த ஒரு ஆடம்பரத்தை நான் விரும்புறேன். நம்ம சம்பாதிச்சு எவ்வளவு பெரிய வண்டி வேணா வாங்கலாம், ஆனா அப்பா நம்ம ஒண்ணுமே பண்ணாம அப்பா ஒண்ணு பண்றாரு, அந்த ஆடம்பரத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நிறைய பேர் என்ன பார்த்து சொல்லுவாங்க, நீ ரொம்ப ஜாலியா இருக்கு, நீ ஃப்ரீடம், எனக்கு ஃப்ரீடம் நிறைய இருக்குன்னு நினைப்பாங்க. ஐ ஹேட் திஸ் ஃப்ரீடம். ஐ வாண்ட் டு பி கண்ட்ரோல்ட், ஐ வாண்ட் டு பி டாமினேட்டட். எனக்கு அப்படி இருக்கணும்னு ஆசை. ஏன்னா இந்த சுதந்திரத்தை முழுமையா இருக்கிற எனக்கு இது பிடிக்கும். அத்தனை மணிக்கு மேல கூப்பிட்டு அப்பா எங்கடா இருக்க, வீட்டுக்கு வான்னு சொல்றதுல இருக்கிற ஒரு ஆமா, அது நீங்க ரொம்ப சிரிச்சுட்டே நம்ம சொல்லிட்டோம். ஆனா நான் பல நாள் இரவு நான் அழுது இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறோம், நம்ம நைட்டு வெளியே ரெஸ்டாரண்ட் சாப்பிட போறோம். எல்லாரும் வீட்டுக்கும் போன் வரும், அவங்க அப்பா போன் பண்ணுவாரு, எங்கடா இருக்க, கிளம்பி வா அப்படின்னு. ஒவ்வொருத்தன் கிளம்புவான், வச்சா அப்பா கூப்பிட்டான்டா நான் கிளம்புறேன்டா அப்படின்னு அடிச்சு பிடிச்சு கிளம்புவான். ஒரு கட்டத்துல எல்லாம் கிளம்பிட்டதுக்கு அப்புறம் நான் மட்டும் தனியா நிற்பேன். ஆனா எனக்கு போன் வராது அப்பாட்டு. நான் விவரம் தெரியும் போது அவர்கிட்ட போய் பேச முடியலையே அப்படின்னு